வெல்கம் டு கோல்டன் சேனல். வாங்க இன்றைய முக்கிய செய்திகளை பார்க்கலாம். பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய மந்திரி சபை விரிவாக்கம். 43 புதிய மந்திரிகள் பதவியேற்பு. டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் புதிய மந்திரிகளின் பதவியேற்பு விழா நடைபெற்றது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான விரிவாக்கம் செய்யப்பட்ட மந்திரி சபையில் 43 பேர் இடம்பெற்றனர். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான 43 புதிய மத்திய மந்திரிகளுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். புதிய மத்திய மந்திரி சபையில் 13 வழக்கறிஞர்கள், 7 முன்னாள் அரசு அதிகாரிகள், 6 மருத்துவர்கள், 5 பொறியாளர்கள் இடம்பெற்றுள்ளனர். புதிய மந்திரி சபையில் இடம்பெற்றுள்ள 14 பேர் 50 வயதுக்கும் குறைவானவர்கள் ஆவார்கள். தமிழகத்தை சேர்ந்த பாஜக தலைவர் எல். முருகன் மத்திய மந்திரியாக பதவியேற்றுள்ளார். ஜெர்மனி பல்கலை தமிழ்துறைக்கு 1.25 கோடி தர முதல்வர் உத்தரவு. ஜெர்மனியில் உள்ள கொலோன் பல்கலை தமிழ்துறை தொடர்ந்து தொய்வின்றி இயங்க 1.25 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என தமிழக முதல்வர் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் நேற்று கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 3367, சிகிச்சை பெற்று வீடு திரும்பியவர்களின் எண்ணிக்கை 3704, கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 64. மத நல்லிணக்கத்திற்கு இந்தியாவை பிற நாடுகள் பின்பற்ற வேண்டும். தலாய் லாமா நெகிழ்ச்சி. திபெத் புத்தமத தலைவர் தலாய் லாமா இந்தியாவில் தர்மசாலாவில் வசித்து வருகிறார். நேற்று முன்தினம் தனது 86வது பிறந்த நாளை அவர் கொண்டாடினார். நான் திபெத்தில் பிறந்தேன், ஆனால் என் வாழ்வின் பெரும்பகுதி இந்த நாட்டில்தான் கழிந்திருக்கிறது. நான் இந்திய அரசின் விருந்தினர் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன். நான் தான் இந்திய அரசின் மிக நீண்டகால விருந்தினர் என்று நினைக்கிறேன். மத நல்லிணக்கத்திற்கு இந்தியாவை பிற நாடுகள் பின்பற்ற வேண்டும் என கூறினார். துபாயில் உலகின் ஆழமான நீச்சல் குளம். கின்னஸ் அறிவிப்பு. துபாயில் உலகின் மிக ஆழமான நீச்சல் குளத்தை துபாய் பட்டத்து இளவரசர் திறந்து வைத்து பார்வையிட்டார். இறுதிப் போட்டியில் இத்தாலி இங்கிலாந்து. யூரோ கோப்பை கால்பந்து தொடரின் 2வது அரையிறுதியில் டென்மார்க்கை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்திய இங்கிலாந்து அணி முதல் முறையாக ஃபைனலுக்கு முன்னேறியது. ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் இறுதிப் போட்டியில் இத்தாலியுடன் இங்கிலாந்து அணி கோப்பைக்காக மோத உள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் 3 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். அணை நீர் நிலவரம். பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 93.40 அடி. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 76.41 அடி. இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். பெட்ரோல் ₹101.37, டீசல் ₹94.15 விற்கப்படுகிறது. தங்கம் விலை நிலவரம். 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 4520 ரூபாய்க்கும், 1 சவரன் 36,160 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி 1 கிராம் ₹74.40, வெள்ளி 10 கிராம் ₹744 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் கோல்டன் சேனல். கிளிக் த பெல் பட்டன்.